அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சௌமியா அன்புமணி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இன்றைக்கி காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எதுக்காக கைதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த பாலியல் வன்கொடுமை கேஸ் நடந்துச்சு இல்லையா, அதுக்காக போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. தடையை மீறி நம்ம சைவன மாதிரி அவங்களுக்கும் பெர்மிஷன் கிராண்ட் பண்ணல, அதனால தடையை மீறி ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அதனால காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் கோர்ட்லேருந்து நீதிபதி ஏன் இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாம் அரசியலாக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி செருப்பால் அடித்து கேள்வி கேட்டிருக்காரு. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம சைமனாக இருக்கட்டும் இவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து காவல்துறையிலேருந்து அனுமதி தரலன்றப்போ எதை மீறி இவங்கெல்லாம் இதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்படி பண்ணுறதுனால இவங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? மக்களுக்கெல்லாம் இந்த இஷ்யூ என்னன்றதை பற்றி தெளிவாக தெரியும். அறிவார்ந்த மக்களுக்கு கைது பண்ணி 5-6 நாள் ஆச்சு, இன்னுமே வந்து இதுக்கு போராடணும் அப்படி இப்படின்னா என்ன கதை? சைமன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி வருஷ கடைசி அன்னைக்குமா இலை விழுற மாதிரி கடைசி நாள் அன்னைக்கு போய் போராட்டம் அறிவிச்சு பெரிய தலைவலியை உண்டாக்கி விட்டாப்புல காவல்துறைக்கு. இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக நியூ இயர்லாம் முடிஞ்சு 1ஆம் தேதியும் முடிஞ்சு 2ஆம் தேதி கரெக்டாக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த பொண்ணு மேலே ஒன்றும் அக்கறையெல்லாம் இல்லை. திமுகவை ஏதாவது சொல்லணும், திமுகவை குறை சொல்லணும், அவ்வளோதான். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த தொல்லை தாங்க முடியலங்க, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. ஏதோ நம்ம இந்த குற்றத்துக்கு உடந்தைக்கு போகிற மாதிரி. ஏற்கனவே ஒரு வீடியோலையும் இதை பற்றி பேசியாச்சு, திரும்பவும் பேச எனக்கு விருப்பம் இல்லை, கடுப்பாக இருக்குது எனக்கு. எங்கள் வீட்டில் நடந்தாலும் சரி, யார் வீட்டில் நடந்தாலும் சரி, அது பண்ணவே அவனை தானே எதிர்க்கிறது சரியாக இருக்க முடியும். கவர்மெண்ட் திமுக திமுக அப்படின்னு சொல்ல முடியுமா? நீ எதுக்குடா என் வீட்டில் உள்ள பிள்ளையை தொட்டேன்னு அவனை மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருப்போம். முக ஸ்டாலின் சார் நீங்கள் தான் சார் இதெல்லாம் பண்ண விட்டீங்க, போலீஸ் எல்லாரும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையும் கவர்மெண்ட்டையும் போய் இருந்து சொல்லிட்டு இருக்க முடியுமா? இவங்க கூட்டணியில் இருக்கிற பாஜக தானே இத்தனை வருஷமாக நாட்டை வித்துக்கிட்டு இருக்கு. பாலியல் வன்கொடுமை செய்கிறவனுக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி சட்டம் போடலாமே. அது மட்டும் இல்லாமல் நம்ம சௌமியா அன்புமணி மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குற்றவாளியை கைது பண்ணுறதை விட்டுட்டு எங்களை வந்து கைது பண்ணுறீங்கன்னு சொல்லி ரொம்ப நியாயமாக கேட்குறாங்க. மேடம், குற்றவாளியை கைது பண்ணி 5 நாள் ஆச்சு, நீங்கள் யாருக்காக வந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியுதா என்ன பண்ணுறீங்க நீங்கன்னு? இதுக்கு பிறகும் இந்த அரசியல் லாபங்களுக்காக இந்த எதிர்கட்சிகள்லாம் பண்ணுற இந்த ஆர்ப்பாட்டம்ன்ற பேரில் அடாவடி பண்ணுறதெல்லாம் மக்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த ஆர்ப்பாட்டங்களை வச்சு நல்ல மைலேஜ் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே அவங்க மறுபடியும் எதிர்கட்சிகளாக மட்டும்தான் இருக்க முடியுன்ற நிலைமையை தான் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குன்றதை அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறாங்க. பெண்களுடைய கவனத்தில் பாதுகாப்பு செலுத்துறதை விட்டுக்கிட்டு இந்த பிரச்சனையை அரசியலாக்குறதுலேயே குறியாக இருக்கீங்கன்னு சொல்லி நீதியரசர் வேல்முருகன் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த விவகாரத்தை நீதிமன்றம் ஏற்கனவே சுயமோட்டோவாக எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையும் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெறும் விளம்பர நோக்கத்தோடு தான் இந்த போராட்டத்தை நீங்கள் நடத்துறீங்கன்னு சொல்லி நீதிபதி வேல்முருகன் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இப்போ இந்த நீதிபதியை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நாங்கள் சொல்கிறத தான் நீதிபதியும் சொல்கிறாரு. அப்போ எங்களை பார்த்து கேட்குற அதே கேள்வியை நீதிபதியை பார்த்து கேட்க முடியுமா? தம்பிகளா சங்கிகளா கேளுங்க பார்க்கலாம். எதுக்கு இந்த பப்ளிசிட்டி ஸ்டண்ட் எல்லாம்? தேவையில்லாமல் பப்ளிக் நியூசன்ஸ் வேறு. உண்மையாகவே இவங்கெல்லாம் அந்த பெண்ணுக்கு நீதி வேணுன்றதுக்காக தான் போராடுறாங்களா, இல்லை இவங்கெல்லாம் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக போராடுறாங்களா அப்படின்றதையும் மக்கள் அனைவரும் அறிவிங்க. அது எப்படி கரெக்டாக பார்த்தீங்களா? இவ்வளோ நாள் ஆகி இவ்வளோ நாளாக போராட்டம் பண்ண முடியாதா? இவ்வளோ நாளையும் தாண்டி அழகாக நியூ இயர் முடிஞ்சு அதுவும் 2ஆம் தேதி கரெக்டாக வந்து போராடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சௌமியா அன்புமணி மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் யாருக்கு வேணும்? பெண்களோட பாதுகாப்பு தாங்க முக்கியம். குற்றவாளிகளெல்லாம் பிடிக்காம பெண்களோட பாதுகாப்புக்காக போராடுறவங்களையெல்லாம் கைது பண்ணுது இந்த காவல்துறைன்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. அது சரிதான், உழைச்சி சாப்பிட்டா தானே அந்த 1000 ரூபாவோட அருமை என்னன்றது புரியும். பெட்டியாக வாங்குறவங்களுக்கு எப்படி 1000 ரூபாவோட அருமையெல்லாம் தெரியும். சரி மக்களே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.